அல்லாவுக்கு ரொம்ப பிரியம் நீ வடிக்கும் கண்ணீர். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீரே வர்றது இல்லையே, கண்ணீர் வர்றது இல்லைன்னு. இன்னைக்கெல்லாம் பஞ்சம் கண்ணீர் தான். சிரிக்க பழகிய நமக்கு அழ தெரியுது இல்லை. பல்யல்ஹகு கலீலன் வல்யபுகு கசீரா, கம்மியாக சிரிக்கட்டும் அதிகமாக அழப்பழகுங்கள் என்று அல்லாவும் குர்ஆனிலே சொன்னான். நம்ம அதிகமாக சிரிக்க பழகினோம். சிரிப்பொலி பார்த்தே சிரித்தோம், சிரிப்பொலி பார்த்தே சிரித்தோம். 4 பேர் அழுகிறத பார்த்தா நம்ம வாழ்க்கையில் அழுக வரும். அழுகிற காட்சியை நம்ம பார்க்கறதும் இல்லை, பார்க்க விரும்புறதும் இல்லை. நான் சொல்றேன், அழுகும் காட்சிகளை பார்க்க வேண்டாம். அல்லாவின் தர்பாரில் உங்கள் காலத்தையும் வாழ்க்கையும் துன்பத்தையும் நினைத்து பாருங்கள். அங்கே கண்ணீர் வரும். அந்த கண்ணீருக்கு பின்னால் அல்லாவின் தீர்ப்பும் வரும். அவன் பாதையில் வடித்த கண்ணீர்கள் நாளை நரகத்தின் நெருப்பை அணைக்கும் என்றார்களா இல்லையா? கண்ணீருடைய பவர் நரக நெருப்பையும் அணைக்கும். நரக நெருப்புன்னா நம்ம வீட்டு நெருப்பு மாதிரி இல்லை. இந்த நெருப்பை 1000 முறை மூட்டப்பட்ட நெருப்பில் நரக நெருப்புங்கிறாங்க. நரக நெருப்புங்கிறது 1000 ஆண்டுகள் மூட்டப்பட்ட நெருப்பு. இந்த நெருப்பு லேசா காலை நேச்சு விட்டா அணைஞ்சு போயிடும். அந்த நெருப்பை அணைக்கும் சக்தி உன் கண்ணீருக்கு. எனவே தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், பிரச்சனையின் போது கொஞ்சம் கண்ணீர் வடித்து பழகுங்கள். ரப்படத்தில் கணவன்கிட்ட போய் உட்கார்ந்து மணிக்கணக்கில் அழுகிறீங்களே, நீங்கள் அழுத பின்னால் அந்த மனுஷன் கொஞ்சம் கூட கண்டுக்கிடாமல் எஞ்சி போயிடுறாரு. அவருக்கு தெரியும் இந்த அம்மா எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டு தான் இருக்கும். அழுகையை லேசாக மதிச்சிடுறாரு இந்த மனுஷன். அல்லாட்ட போய் தடவை அழுது பாருங்கள். அந்த கண்ணீருக்கு பவர் அல்லாட்டிருந்து எப்படி கிடைக்கும் தெரியுமா? உங்களை தழுவிக்கொள்ளும் இடத்தில் உங்கள் கணவரை அல்லாஹ் மாற்றி அனுப்பி வச்சிருவான். பவர் அவன்கிட்ட இருக்குது.